என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான அக்னிமயமான நடு இரவு ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை கொண்டு வரும். நீங்கள் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மை அடைந்த உன்னதமும் உயர்வும் ராஜரீக மேன்மைகளை அடைகிறவர்களுமாய் வாழுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் நடைமுறைகள் மாற்றப்பட முடியும். ஐயா, உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் இந்த நடு இரவு ஜபத்திலே மாற்றப்பட முடியும். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீண்ட நெடுங்காலமாய் நடக்காதோ ஐயா, என் வாழ்க்கையில் இது போன்ற காரியங்கள் இல்ல, நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல வாக்கு தத்தங்கள் எல்லாம் நடக்காமலேயே போய்விடுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வர வேண்டிய ராஜரீக மேன்மைகள், இவையெல்லாம் ஒருவேளை தவறி போகுமோ என்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த நடு இரவு ஜபத்திலே அஸ்திபாரங்களை அசைக்கிற அக்னிமயமாய் எல்லா பிசாசுகளையும் கிரியைகளையும் சுட்டரிக்கிற தேவ வல்லமையோடு நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் ஒரு மகாபெரிய மாற்றம் உண்டாகும். நம்முடைய கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கவில்லை? ஏன் இவைகள் தாமதமாகிறது? ஏன் என்னுடைய காரியங்கள் தாறுமாறாய் நடக்கிறது என்பதை குறித்து கனிவோடு அமர்ந்திருந்து தியானியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனிடமாய் சேருங்கள், தேவனுடைய பட்சமாய் சேருங்கள். அவர் உங்கள் பட்சமாய் திரும்புவார், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அவர் உங்கள் பட்சமாய் திரும்பும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தந்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பித்துவிடும். ஆச்சரியமும் அதிசயமுமாய் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாய் அவரே உங்களுக்கு எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகளில் அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. தைரியமாய் காத்திருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இரவிலே நடு ஜாமங்களிலே காத்திருங்கள். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர சூனியங்கள் அல்லது செய்யப்படுகிற பிசாசின் பல்வேறு தந்திரங்கள் நிறைந்த எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் இந்த மாதம் உண்டாகும்படியாய், இந்த மாதத்தின் துவக்கத்திலே அதன் சூழ்நிலைகள் மாறும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதங்களும் வருடங்களும் காலங்களும் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிப்பது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆதலினால் உங்கள் வாழ்க்கையின் போக்கை, ஆமென், இந்த மாதம் என் வாழ்க்கையிலே என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று பயப்பட்டுக் கொண்டிருந்தீர்களே, அல்லது ஏன் இன்னும் இத்தனை தாமதம் என்று கவலைப்பட்டு கலங்கி நின்றீர்களே, நிச்சயமாய் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற அற்புதமும் அதிசயமுமான ஆண்டவர் நம்மோடே இருக்கிறார். ஆதலினால் பயப்படாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் glorious name of Jesus, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் பூரண ஆசீர்வாதங்களினாலே நிரம்பும், அதை காண்பீர்கள். ஐயா, உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடுவது போல உங்கள் வீடுகளிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர
சகோதரிகளே, இந்த நடு ஜாமத்திலே தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் சீக்கிரமாய் கடந்து வரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஐயா, உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், நாங்கள் வருகையிலும் போகையிலும் பட்டணத்திலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் ஏற்ற காலத்திலே எனக்காய் என் பிள்ளைகளுக்காய் எங்கள் ஜீவிதங்களுக்காய் நன்மைகள் நடப்பதாக, விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. தைரியமாய் கேளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஒரு தகப்பன் பிள்ளைகளோடு பேசுவது போல, பிள்ளைகள் தகப்பனோடு உரிமையாய் பேசுவது போல, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவரே உங்களோடே வருகிற நல்ல தேவன். ஐயா, நம்முடைய தகப்பனாய் இருக்கிறவர் ஏவன். அவரை எப்பொழுதுமே நீங்கள் உங்களுக்கு முன்பாக அவருடைய வசனத்தை, அவருடைய நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாய் நீங்கள் நிறுத்தி நோக்கி வாழும் பொழுது அவர் உங்கள் வலது பட்சத்தில் இருப்பார். நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் மாத்திரமல்ல, எந்த மாதமும், இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளிலும் சூழ்நிலைகளை மாற்ற, காலங்களை சமயங்களை மாற்ற, எல்லா ஜாதக கணிப்புகளையும் மாற்ற, எல்லா விதிமுறைகளையும் தலைவிதிகளையும் மாற்ற இந்த நடு ஜாமத்திலே ஜெபிப்போம். எல்லாம் மாறட்டும். வறுமைகள் ஆசீர்வாதங்களாய், தோல்விகள் வெற்றியாய், லாபம் எல்லாம் தோல்வி நஷ்டம் எல்லாம் லாபமாய் மாறும்படியாய் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாய் இன்று நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகளை, நல்ல வாய்ப்புகளை கர்த்தருக்காய், கர்த்தருடைய கிருபைக்காய், கர்த்தருடைய தயவுக்காய், காருண்யத்திற்காய் காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஒரு நாளும் இடறி போக மாட்டீர்கள், ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஐயா, ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும் என் தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், என் தேவன் என்னோடு என்ன பேச விருப்பமாய் இருக்கிறார், என் தேவன் என்னோடு என்ன நல்ல வார்த்தைகளை பேசுவார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்காக, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வர வேண்டும் என்பதற்காக என் தேவன் என்ன கட்டளை கொடுக்க போகிறார், ஐயா, என்ன கட்டளைகளை எங்களுக்கு சொல்ல போகிறார், என்ன, எங்கே நாங்கள் தவறிவிட்டோம், எங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளுவதில்லை, எங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவதில்லை, அல்லது எங்கள் ரட்சிப்பை, அபிஷேகத்தில் நாங்கள் நிலைத்திருப்பதில் இருந்து நாங்கள் எங்கே தவறிவிட்டோம், எங்கே தொலைத்து விட்டோம் எங்கள் நல்ல வாழ்க்கையை. ஏன் எங்களுக்கு இத்தனை பாடுகளும் உபத்திரவங்களும், ஏன் எங்களையும் என் பிள்ளைகளையும் சுற்றிலும் இத்தனை உபத்திரவங்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. இந்த உலகத்திலே நீங்கள் காண்கிறவைகளும், நீங்கள் பார்க்கிறவைகளும், உங்கள் கண்முன் இருக்கிறவைகள், தோன்றியவைகள், தோன்றாதவைகள், தோன்றப்படுகிறவைகள் எவைகள் வேண்டுமானாலும் அழிந்து நாசமாய் உருத்தெரியாமல் போய்விடலாம். நீங்கள் இந்த வானமும் பூமியும் அழிந்து உருத்தெரியாமல் போகலாம். ஆனால் எல்லாம் மாறி போனாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன வார்த்தைகள், ஐயா, கர்த்தருடைய வார்த்தைகளோ அல்லது வார்த்தையின் ஒரு உறுப்போ, எழுத்தோ, எழுத்தின் ஒரு உறுப்போ ஒரு நாளும் அது மாறி போகாது. அது ஒரு நாளும் பொய்யாய் போகாது. உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அவைகள் பலிக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று நம்புங்கள். இப்படியாய் பரிசுத்த பவுலடியார் சொல்லுகிறார், எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். ஐயா, அது உண்மையாகவே தேவ வசனம்தான். அது உண்மையாகவே தேவ வசனம் தானா? அது யாருக்கு பலன் செய்யும், யாருக்கு அது நிச்சயமாய் கிரியை செய்யும், யாருக்கு பலிக்கும் என்று கேட்டால் அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது என்பது
என்பதாய் பவுலடியார் தேவ வார்த்தையை சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற அற்புதமும் அதிசயமுமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரே எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான, கர்த்தருடைய கை விரல்களினால் எழுதி கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மாறாத வார்த்தைகள். அவைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை, அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையே சொல்லுகிறது, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள் ஒரு அற்புதமான காரியத்தை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒருவேளை 1000 பேருக்கு சொல்லப்படலாம், ஆயிரக்கணக்கான பேருக்காய் சொல்லப்படலாம். ஐயா, எனக்கும் பலிக்குமா? அல்லது நான் இந்த சூழ்நிலையிலே இருக்கிறேனே, கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் கதறலுமாயிருக்கிறேனே, எனக்கும் பலிக்குமா? ஒருவேளை சொத்து சுகத்தோடு இருக்கிறவர்கள், எல்லாம் சுகமாய் போய்கொண்டிருக்கிறவர்கள், சந்தோஷமும் சமாதானமுமாயிருக்கிறவர்கள், எல்லாம் நிறைவாயிருக்கிறவர்களுக்கு தான் பலிக்குமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்டால், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, அது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவரிலும் எவர்கள் மேலும் பலிக்கும். ஹல்லேலூயா! இது தேவ வார்த்தை உங்களுக்காகவே வருகிறது. கர்த்தர் என்னோட பேசுகிறார். இந்த மாதத்திலே நிச்சயமா இந்த துவக்க காலங்களிலே என் வாழ்க்கை சரித்திரம் மாறும், என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும், நானும் என் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்போம் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால், கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுவீர்களே ஆனால், அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் பொய் உரையாது. ஐயா, அந்த வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நாளும், நேற்றும் இன்றும் ஒரு நாளும் அவைகள் மாறி போவாதவைகள். எப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரோ, அப்படியே அவருடைய நல்ல வார்த்தைகளும் ஒரு நாளும் மாறாதவைகள். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் எவர்களுக்காகவும் அது பலிக்கும், மாற்றமே இல்லை. கர்த்தர் ஒரு விசுவாசத்தை பார்த்தே கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, இந்த உலகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசமும் திட நம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்து யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற விசுவாசம் என்ன? இது பைத்தியக்காரத்தனமாய் இருக்கிறது, இது முட்டாள்தனமாய் இருக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் சொல்லுகிறது யாரையா? கர்த்தர் தான் அப்படி சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் மாதமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே எந்த கொம்பனும், இந்த உலகத்திலே எந்த பிரச்சனையும், எந்த சதி சூனியங்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயா, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா செய்வினைகளும், மாந்திரிகங்களும், மந்திரவாதங்களும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதல்லவா தேவ கட்டளை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். இப்படியாய் நீதிமொழிகளை ஆக்கியோன் இப்படியாய் ஒரு அற்புதமான காரியத்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடு
இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஐயா முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருந்து உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் சுய புத்தியிலே, உங்கள் எண்ணங்களின்படி அல்லது உங்கள் சுய சிந்தனைகளின்படி அல்லது உங்களுடைய சுய ஞானத்தின்படி நடமாமல் அதிலே சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். ஐயா, முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் நிச்சயமாய் அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது, அவரிடத்திலே நீங்கள் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுகிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவரே உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த புதிய மாதத்தை சந்திக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துக்கங்கள், சவால்கள் நிறைந்ததாய் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் என்ன, பயப்படாதிருங்கள். 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ செய்வதெல்லாம் சரி, நினைப்பதெல்லாம் சரி, அல்லது வேறு எவருக்கும் யாருக்கும், உன் தந்தைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கூட எந்த ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, அல்லது உன் பெற்றோருக்கு அல்லது உன்னுடைய போதகருக்கு, உனக்கு வழிகாட்டுகிறவர்களுக்கு அதற்கேற்ற ஞானம் இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள். உங்களை ஞானி என்று எண்ணாதிருங்கள். கர்த்தருக்கே பயந்து தீமையை விட்டு விலகுங்கள். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனுமாகும். ஓ மைட்டி காட். மாத்திரமல்ல, உங்கள் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி ஒரு அற்புதமான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை வாயினால் பேசிவிட்டு போய்விடாதிருங்கள், வார்த்தையினால் சொல்லிவிட்டு மாத்திரம் போய்விடாதிருங்கள். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை உயிராய் நேசிக்கிறேன் சுவாமி, உம்மை உயிராய், உயிரின் உயிராய், உமக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், உம்மை நேசிக்கிறேன் சுவாமி என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போய்விடாதிருங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே? உங்கள் களஞ்சியங்கள், உங்கள் சேமிப்புகள், உங்கள் களஞ்சியங்களும் உங்கள் சேமிப்புகளும் உங்களுடைய கணக்குகளும் பூரணமாய் பூரண ஆசீர்வாதங்களினால் நிரம்பும். உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்ப வேண்டுமா? உங்கள் ஆலைகளில் எல்லாம் திராட்சை ரசம் புரண்டோட வேண்டுமா? உங்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிட வேண்டுமா? நிச்சயமாய் நீங்கள் உங்கள் பொருளாலும் உங்கள் வரத்துகளாலும் உங்கள் எல்லா விளைவின் உங்கள் வருமானங்களின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, உங்கள் வழிகளில் எல்லாம் அவருடைய காரியங்களை, அவருடைய ஊழியங்களை, அல்லது அவருக்காய் வாழ வேண்டும் என்ற தீர்மானங்களை, அவருடைய சுவிசேஷத்தை, இந்த தேசத்திலே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி வர வேண்டும், எங்கள் திருச்சபைகளிலே, பட்டணங்களிலே ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களோடு உங்கள் வழிகளில் எல்லாம் அவரையும் அவருடைய காரியங்களையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுவீர்களே, ஆனால் அப்பொழுது அவரே உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நீங்கள் காணுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவதோடு நிச்சயமாய் அவரே உங்கள் களஞ்சியங்களையும் நிரம்ப பண்ணுவார், பூரணமாய் நிரம்ப பண்ணுவார். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம்
தேசம் புரண்டோடும். உங்கள் வீடுகளிலும் உங்கள் வரத்துகளிலும் உங்கள் வயல்களிலும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்திற்கு விரோதமாகவோ அல்லது செழிப்புக்கு விரோதமாகவோ ஆதரவாகவோ அல்ல. ஐயா, தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று உங்களுக்காக ஜெபிக்கிற யோவான் அப்போஸ்தலனோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உபாகமம் 31:6 சொல்லப்பட்டபடி நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஐயா, இந்த காரியங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் அதற்கும் இதற்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோட கூட வருகிறவர். அவர் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்று மோசே சொன்னது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுகிறதில்லை. ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள், வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பிராந்தியங்களிலும் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் தேவ சிந்தையாயிருங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதரசன் சொன்னது போல, நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஓ மைட்டி காட், நான் எங்க போனாலும் சரி, எந்த யுத்தத்திற்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ராஜ மாளிகைகளுக்கு கடந்து சென்றாலும் சரி, யாரோடு எங்கே 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 போனாலும் சரி, கர்த்தரையே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால், பாருங்க, அவரையே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி இருக்கிறபடியினால் அவரே என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆதலினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நீங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, ஐயா, நீங்கள் செல்லுகிற இடங்கள், செய்கிற வேலைகள், போகிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரையே முன்னிறுத்தி நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறவராக காணப்படுவார். வலது பாரிசத்திலே உங்களோட இருக்கிறவராகவே அவர் இருப்பார். அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு நாளும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை, இல்லை, இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும். நீங்கள் யாருக்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டிய அவசியம் வராது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் தாமே உங்களோட கூட வருகிறவர். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுகிறவரும் இல்லை, உங்களை கைவிடுகிறவரும் இல்லை என்று எழுதப்பட்டபடியே நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே, இந்த ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள பழகுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்கள், யோசுவா 1:9 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பி ஸ்ட்ராங், பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவனாகிய கர்த்தர். நீ எங்கே எங்கே செல்லுகிறாயோ அங்கே எல்லாம் உன்னோடே வருகிறவரும் உன்னோட இருக்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் யோசுவாவோடு என்ன சொன்னாரோ அதையே இந்த ஒவ்வொரு நாட்களிலும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் எப்படி கடத்துவேன், எப்படி கடந்து செல்வேன், ஐயா, என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே நான் எப்படி வாழப் போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து
பல்வேறு யோசனைகளும் கலக்கங்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளும் சோதனைகளுக்குள்ளும் சிக்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள். ஆனால் நீங்கள் எங்கே நடக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிறீர்கள் என்பதல்ல காரியம். அங்கே எல்லாம் அந்த வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவரையே நினைக்கிறீர்களா? அவருக்காகவே ஓடுகிறீர்களா? அவரையே முன்னிறுத்துகிறீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறீர்களா? அவருடைய நீதியையே கடைபிடிக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் வேண்டுகிற விரும்புகிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது சகோதரியே? எந்த சந்தேகம் இருக்கிறது அன்பு சகோதரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்கள் வாழ்க்கைகளில் எல்லாம் தேடுகிறவர்களாக மாறிவிடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எங்கள் ஊழியங்களிலே பாருங்கள், நாங்கள் அரவுண்ட் 20 years 20 வருடங்களுக்கு மேலாக நானும் என் மனைவியும் எங்கள் வேலைகளை விட்டுவிட்டு, அரசாங்க வேலைகளை விட்டுவிட்டு நாங்கள் செய்து வந்த தொழிலை மாத்திரமல்ல, ஒரு நல்ல வழக்கறிஞராய் பெரிய அரசியல் தலைவனாய் மாற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அரசாங்க வேலையும் பார்த்து கொண்டு ஒரு கைத்தொழிலையும் ஒரு நல்ல வருமானம் வருகிற ஒரு வியாபாரத்தையும் செய்து கொண்டு பல்வேறு முனைகளிலே என் மனைவியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக அற்பமும் குப்பையுமாய் தூக்கி எறிந்துவிட்டு ஒரிசா என்கிற மாநிலத்தை நோக்கி அங்கே மகா பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது கடந்து சென்றோம். கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் மாத்திரமல்ல 10 வருடங்களுக்கு மேலாய் ஒரிசா பிராந்தியங்களிலும் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் ஊழியங்களை செய்து அலைந்து கொண்டிருந்த நாங்கள் 2 வருடமாய், நன்றாக கவனிங்க, இருக்கதிலே மோசமான திருட்டுத்தனமான வறுமையும் மர்மையும் கேவலமான காரியங்களும் தாண்டவமாடுகிற ஆப்பிரிக்கா கண்டத்திலே உள்ள கிழக்கு ஆப்பிரிக்க தேசத்திலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா, ஈவன் எத்தியோப்பியா தேசங்கள் வரையாய் நாங்கள் தொட்டு அந்த தேசங்களிலே ஊழியம் செய்து வந்தோம். 2 வருடங்கள் மகா பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாங்கள் சந்தித்து வந்தாலும் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு தைரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ராஜ்யத்தை மாத்திரமல்ல அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் காணப்படும் பொழுது, தாவீதரசன் சொன்னது போல, நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரையே நிறுத்தி நோக்கி இருக்கிறேன், ஆதலினால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் கடந்து சென்று எங்களுடைய ஊழியங்களிலே கடந்து வருகிற பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் இந்த தைரியமும் இந்த விசுவாசமும், ஐயா, நாங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருந்தோம், எவருக்கும் யாருக்கும் பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, திகைக்கவும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறவராய் இருந்தார். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடவும் இல்லை, எங்களை விட்டு விலகவும் இல்லை என்று உறுதியாய் சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவாவோடு சொன்னது போல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலே, எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலே நாங்கள் அப்படியாய் நின்ற பொழுது கர்த்தர் இருக்கிறவராகவே எங்களோடு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக உபத்திரவங்கள் இருந்தது, ஈவன் பண கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள் இருந்தது. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறேன் என்கிறவர்
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் எங்களோடு இருந்தபடியினால் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செய்து முடித்து மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றும் இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாதிருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் பலத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாய் இருந்து உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய குடும்பத்திற்கு வேண்டிய பண தேவைகள், உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 ஆபத்துகளும் சவால்களும் துக்கங்களும் உபத்திரவங்களும் எல்லாவற்றிலும் இருந்து உங்கள் பாதைகளை கர்த்தரே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே அதை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் ஒன்றை மறந்து விடாதிருங்கள். தொடர்ந்து சொல்லப்பட்ட நல்ல காரியங்கள் உங்கள் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும், உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொன்ன அற்புதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் பலிக்கும்படியாய், ஒரு நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகும்படியாய், ஒரு மீதம் எடுக்கிற அனுபவம் உண்டாகும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய மகிமையிலே இந்த பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் காலி பாத்திரங்களாய், வெறும் பாத்திரங்களாய், ஆமென், ருசியற்ற திராட்சை ரசமாய் இருக்கிற இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி 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 வழிகிறவைகளாய் மாறும்படியாய், ருசியற்ற வாழ்க்கை போன்று, ருசியற்ற திராட்சை ரசம் போன்று இருக்கிற வாழ்க்கை ஒரு ருசியுள்ள திராட்சை ரசமாய், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே என் கர்த்தர் எனக்காய் என்ன சொல்ல போகிறார், என் தேவன் எனக்காய் என்ன பேச போகிறார், என்ன கட்டளைகள் என்ன கற்பனைகள் சொல்ல போகிறார், என்ன சீர்திருத்தலை செய்ய போகிறார் என்று தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக என் தெய்வமே உங்க மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய், அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் விலகி போகும்படியாய், தாறுமாறான சூழ்நிலைகள் எல்லாம், கரடு முரடான பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கும்படியாய், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும்படியாய், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும்படியாய், யார் யார் என்ன பிரச்சனைகளிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன என்ன தேவைகள் இருக்கிறதோ பிள்ளைகளுடைய திருமணங்களை கர்த்தர் நின்று நடத்தி வைக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் என் தேவ சமூகத்தில் இருந்தே இந்த வார்த்தைகள் தேவனால் வந்தது, இந்த காரியமும் தேவனால் வந்தது. என் பிள்ளையுடைய திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல படிப்பு, நல்ல விசா போன்றவைகள், நாங்கள் செல்ல வேண்டிய நாடுகளுக்கு, என் பிள்ளைகள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்வதற்காய் நல்ல கிருபைகள் எல்லாம் நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்தே பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நல்ல கிருபைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் இந்த 1ஆம் தேதியிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. என் தெய்வமே, இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களும் இன்றே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, என் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வருடத்தின் ஓ லார்ட் 1ஆம் தேதியில் இருந்தே நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் காத்திருந்து நல்ல வார்த்தைகளை பெற்று நம்பிக்கையோடும் திட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் எங்களோட நல்ல வார்த்தைகளை பேசுவார் என்று காத்திருந்த பிள்ளைகளுக்காய், நீரே கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக
ஐயா, உம்முடைய அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர், இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களுடைய சொந்த ஜீவிதத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் பாதைகளை எல்லாம் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்தும்படியாய், செவ்வையும் சிங்காரமுமாய் ஐயா சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை என் தேவனாகி கர்த்தர் தகப்பனே, இவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால் பூரணமாய் நிரம்பும்படியாய், இவர்கள் ஆலைகளில் எல்லாம் திராட்சை ரசம் புரண்டோடும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கையின் பிரயாசங்களில் எல்லாம் ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களிலே ஐயா உம்முடைய பிள்ளைகள் ஓலாடு உமக்காய் வாழ்ந்து கனி கொடுக்கிற நல்லதொரு ஜீவியம் ஜீவிக்கும்படியாய், அழிந்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஆமென் அழிவின் விளிம்பிலே சென்று கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நல்ல நீதியின் சால்வையை தரிப்பிப்பீராக, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கேற்ற ஞானம் புத்தி பலத்தை கொடுப்பீராக. ரட்சிப்பின் நிச்சயத்திலே வாழுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய், ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய், அபிஷேகத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ராஜாதி ராஜாராவாய் நீர் வரப்போகிற நாள் விரைவாய் இருக்கிறது. அன்று உம்மை பரிசுத்தமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறவர்களாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் செழிப்பு உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் நாலத்தனையாய் ஏழத்தனையாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆமென் நடக்க போகிற பேர்ணாம்பட்டு மற்றும் வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காகவும் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் நிலைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஊழியங்களுக்காய் தங்களுடைய ஐயா ஸ்தோத்திரம் ஜபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வசதியை கொடுப்பீராக. தாங்குகிற பிள்ளைகளுக்கு ஆமென் நிச்சயமாய் நூறத்தனையான பலன்களை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூட்டங்களிலே திரள் கூட்டமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், இந்த கூட்டங்களிலே திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனுக்கென்று ஆமென் பிரதிஷ்டை செய்யும்படும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எதற்கும் இவர்கள் பயப்பட தேவையில்லை என்பதை நீரே பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள் ஐயா. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சொந்த ஜீவிதத்திலும் குடும்பத்திலும் நடக்கிற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோட வருகிறவர் என்ற விசுவாசத்தோடே அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்ற பூரண நம்பிக்கையோடே காத்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தரே ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் லார்ட் இவர்களுக்கு பூரணமாய் கிரியை செய்யும்படியாய், என் புதிய தொழில்களை தொடங்க இருக்கிற பிள்ளைகளை, வீடுகளை கட்ட இருக்கிற பிள்ளைகளை ஐயா, பணம் இருக்கிறது கட்ட முடியவில்லை, வசதிகள் இருக்கிறது வீடு கட்ட முடியவில்லை, திருமணங்கள் நடக்கவில்லை, திருமணமாகியும் குழந்தை பேறு இல்லை என்று பல்வேறு ஏக்கங்களோடு காத்திருக்கிற பிள்ளைகளை இந்த முதலாம் நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீரே பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு
வழிகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய், இவர்கள் வழிகளில் எல்லாம், இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம், இவர்கள் பாதைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, அதை செம்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யார் யார் என்று தேவ சமூகத்திலே வந்து, என் தெய்வமே எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லும், என் பிள்ளைகளுக்காய் இன்று ஒரு நல்ல வழி திறக்கட்டும், என் மகளுக்காய் என் மகளுக்காய் ஒரு நல்ல வழிவாசல்கள் திறக்கட்டும், என் குடும்ப வாழ்க்கையின் கையில் பிரயாசங்களிலே, தொழிலிலே, வேலையிலே ஒரு மாற்றமும் மர்மலட்சியும் வரட்டும் 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 என்று காத்திருக்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற எவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா வம்பிலும் வழக்கிலும் அகப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வம்பு வழக்குகள், அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா போலீஸ் கேஸ், வழக்கு கேசுகள் எல்லாவற்றிலும் ஆமென் ஆண்டவரே கர்த்தர் இறங்கும்படியாய், ஆமென் கர்த்தரே நியாயாதிபதியாய் நின்று நியாயாதிபதிகளின் வாய்களிலே, வழக்கறிஞர்களுடைய வாய்களிலே கர்த்தர் உம்முடைய வார்த்தையை வைக்கும்படியாய், அநீதிகள் தூரமாய் போகும்படியாய், கர்த்தரே நியாயாதிபதி என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆமென், இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் எங்கே எங்கே காத்திருக்கிறதோ, எங்கே எங்கே இருந்து வராமல் காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறதோ, அங்கே இருக்கிற நல்ல வரன்கள் எல்லாம் வரவேண்டிய இடங்களை நோக்கி வரும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை வந்து சேரும்படியாய், நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் அல்லவா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர், அதை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொழிலிலே நடக்க வேண்டிய நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல வேலைகள், ஐயா உயர்வான உயரும் உன்னதமுமான மேன்மையான நல்ல வரத்துகள், கான்ட்ராக்டுகள், ஒப்பந்தங்கள், ஆமென், வரவேண்டிய நல்ல வேலைகள், ஜாப் ஆர்டர்ஸ், வரவேண்டிய விசாக்கள், தாமதமாகுகிற பிஆர்கள், ஆமென், கிடைக்க வேண்டிய நல்ல தொடர்புகள், ஓ லார்ட், ஒன்றும் சிதைந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தரையே எல்லாவற்றையும் நேரிட பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் மகிமையான காரியங்களையும் மகத்துவமும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து போகும்படியாய், எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் அநேகராய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளிலே பலர், ஆமென், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்களாய், ஐயா முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ளும் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்குள்ளும் நடந்து வருகிறவர்களாய், தங்கி இருக்கிறவர்களாய், பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே பொல்லாத மனிதர்களிடம் அகப்பட்டுக் கொண்டு எங்கேயோ அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, ஐயா உம்முடைய அதிசயங்களை செய்கிற கரம், உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் உயர்த்தப்படும்படியாய், அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் மாறி போகட்டும், எல்லா பாவ சாபங்களும் நிர்மூலமாகி போகட்டும், பிசாசின் தந்திரங்கள் அழிந்து போகட்டும், தடையா இருக்கிற காரியங்கள் விலகி போகட்டும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலைகளும் குன்றுகளும் கரடுகளும் முரடுகளும் சமமாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய், ஆச்சரியமும், ஓ லார்ட், ஓ ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல வாக்குத்தத்த செய்தியை அநேகர் பயம் பெறும்படியாய் இதை ஷேர் பண்ணுகிற விரல்களை, கரங்களை, சகோதரிகளை கர்த்தர் சகோதரர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நல்ல வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய்
என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை ஆமென் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஐயா, எங்களோடு இந்த சேனலிலே இணைந்திருக்கிற ஒரு குடும்பமாய் அன்பு சகோதர சகோதரிகளாய் இணைந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நின்று மன்றாடுகிறோம் சுவாமி. அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் சில வேளைகளில் நடு ஜாமங்களிலும் கர்த்தாவே எங்கள் மன்றாட்டுகளை நீர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நீர் இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே நல்ல காரியங்கள் நடக்கட்டும், தொடர்ந்து மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஓ லார்ட் வழிகளை எல்லாம் பாதைகளை எல்லாம் கர்த்தரே செவ்வையும் செழிப்புமானவைகளாய் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் பூரணமாய் நிரம்பட்டும். இவர்கள் ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த நடுஜாமத்திலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த மகிமையும் மகத்துவமான ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஓ வானம் திறக்கப்படுகிற அனுபவங்களை கொண்டு வரும். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்கு திறப்பார். ஆமென். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். பிள்ளைகளுக்கு இல்லாமல் யாருக்கு கொடுக்க போகிறார்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல மனம் திரும்புதலோடு ஐயா நல்ல மன்றாட்டின் ஆவி ஜபாவி ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் இந்த நடு ஜாமத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்களும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த குடும்பங்கள் எல்லாம் உயர்த்தப்படும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் வேதனைகளோடும் வெறுப்புகளோடும் ஐயா இனிமேல் நான் வாழுவதில் அர்த்தமில்லை, ஏன் வாழுகிறேன் என்றே தெரியவில்லை, என் வாழ்க்கையெல்லாம் கசந்த மாறாவை போல் இருக்கிறது, வனாந்திரமும் வறட்சியுமாய் இருக்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமுமாய் இருக்கிறது என்று சொன்னீர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் வனாந்திரமும் வறண்ட நிலமும் கழித்து ஆமென் கடுவெளி கழிக்கும், செழிக்கும், புஷ்பத்தை போல் பூக்கும். மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த நடு ஜாமங்களிலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான தடைகளையும் மந்திர சூனியங்களையும் உடைக்கும். மறந்து விடாதிருங்கள். இந்த நடு ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய காரியங்களை கொண்டு வரும். அன்பின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை கொண்டு வருவார். ஆமென். உன்னதத்தில் இருந்து வரும் பலன் உங்கள் மீது வரும். வறுமைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை உண்டாகும், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும், திறக்காத கதவுகள் எல்லாம் திறக்கும். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அப்படியாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நன்றாக கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாகவே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு நல்லவராகவே, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரையே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளாகவே பாவித்து நடத்துகிறார். அவரே நல்ல பரம தகப்பனாய் இருந்து அவர்களை நடத்துகிறார், நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதம் அல்ல, எந்த மாதத்திலும் உங்களுக்கு அவரே அற்புதங்களை செய்கிற, அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற அற்புதம் அதிசயமுமான ஒரு தகப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் இப்படியாய் தேவ சமூகத்திலே நம்முடைய அதிகாலை ஜபங்களிலும் இரவு ஜபங்களிலும் வந்து தேவ வசனத்திற்காய் காத்திருந்து தினமும் அனுதினமும் தேவ சன்னிதானத்தில் இருந்து ஜபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயந்தவர்கள், பயந்து நடக்கிறவர்கள். ஆதலினால் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய மன விருப்பத்தின்படியே செய்து அவர்களை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார் என்பதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் இந்த மாதங்கள் வருடங்கள் பூராவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சுமந்து காத்து நடத்தி வந்தார். நம்மை
நம்மை எல்லாம் அவர் நடத்தி வராவிட்டால், நன்றாக கவனிங்க, அவர் நம்மை இப்படியாய் அற்புதமும் அதிசயமும் அழகுமாய் நடத்தி வந்த காரணத்தினால் நாம் இன்று இருக்கிறோம், நிற்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்ளுவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஐயா, என் குடும்பமே என்னை கைவிட்டாலும் சரி, நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாலும் சரி, நான் உதவி செய்வார்கள், இவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை நட்டாற்றிலே விட்டுவிட்டு சென்றிருந்தாலும் சரி, கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற தைரியமும் விசுவாசமும் உங்களை நிச்சயமாய் ஒரு நாளும் தோற்று போக விடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் பட்டணத்திலும் வெளியிலும் ஊரிலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் நிச்சயமாகவே ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இதோ ஏசாயா சொன்னது போலவே, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து சொல்லுங்கள், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எத்தனை ஒரு அற்புதமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும், ஐயா, நாங்கள் வாழுகிற பகுதியிலே, நாங்கள் வாழுகிற வளர்கிற ஆராதிக்கிற சபையிலே, எங்கள் ஊரிலே, உலகத்திலே நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே தேவ பிள்ளைகள் சமூகத்திலே அல்லது தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வாழுகிற பகுதிகளிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்ல போகிற நாட்கள் வருகிறது. உங்களில் அநேகர் ஒருவேளை அப்படி சொல்லலாம், இப்பொழுதே எங்களையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்து, ஐயா, எங்கள் குடும்பத்தை இப்படியாய் எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், துக்கங்கள், கடன்கள், கஷ்டங்களில் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து, ஓ குளோரி, எங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாய் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள். இன்னும் அநேக சகோதர சகோதரிகள், உங்களுக்கு நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், நாட்கள் வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் வைராக்கியமாய் இறங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஊழியங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் அவர் அதற்காக வைராக்கியமாய் இறங்குகிற காலங்கள் வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தரோ சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும், என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவரே வைராக்கியமாய் இறங்கும் பொழுது, இந்த உலகத்தில் யாவம் விட்டுட்டு போனானோ, யார் உங்களை நட்டாற்றில் விட்டு சென்றார்களோ, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கவனிக்காது போனார்களோ, அல்லது உங்கள் உற்றார் உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் மறுதலித்து போயிருக்கலாம், யார் வேண்டுமானாலும் தூரமாய் போயிருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நன்றாக இந்த காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் வைராக்கியமாய் அவரே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே இறங்கினார் என்றால், இறங்கி உங்களை ஆசீர்வதித்தார், விடுவித்தார், உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்துகிறார் என்றால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே நிச்சயமாய் இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே, இந்த உலகத்திற்கு மத்தியிலே அற்புதங்களும் அடையாளங்களும் ஆயிருப்பீர்கள். அது என்னையா அற்புதமும் அடையாளம் கேட்கிறீங்களா? உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையே அதிசயம் என்று சொல்லுவார்கள். நீங்களே அதிசயம். எப்படியா இருந்தீங்க, எப்படி கிடந்தீங்க, அல்லது சொல்லுவாங்க, எப்படி கிடந்தாங்க இவங்க கிடந்த கடை எங்களுக்கு தெரியாதா, இப்படி இருந்தவங்க இப்போ இப்படி மாறிட்டாங்களே. ஓ மைட்டி காட். ஐயா, அன்றாடும் சாப்பாட்டுக்கே அல்லாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஆடி கார்ல அற்புதமும் அழகுமான காரிலே சென்று கொண்டிருக்கிறார்களே, எப்படி என்று உலகம் கேட்கிற நாட்கள் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் என்றோ இந்த குடும்பம் அழிந்து போகும், இந்த குடும்பம் சாபம் பிடித்தது, இவர்கள் எல்லாம் வாழவே முடியாது, முற்றிலுமாய் இந்த
குடும்பம் சங்கரிக்கப்பட்டு போகும், இவர்கள் இப்படியாய் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்ட நீங்கள் கூட இப்பொழுது ஒருவேளை அதிசயமும் அற்புதமுமாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருப்பார். இது அநேகரை நிச்சயமாய் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் அவரையே நம்பி இருக்கிற உங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அவரையே, அவருடைய நாமத்தையே துதித்து அவரையே நம்பி நீங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்து கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்கள் பாதைகள் செவ்வையாகும் பொழுது நிச்சயமாகவே சீயோனில் இருக்கிற ஜனங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு நாளிலே இந்த கடனும் கஷ்டமும் இந்த தோல்வியும் அவமானமும் வெட்ககரமான சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உயர்த்தும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களா அவர்கள்? ஐயா, இந்த பொண்ணு அந்த அம்மாவுக்கு பொண்ணா? இந்த பையன் அந்த உன் தாய்? ஓ மைட்டி காட், உன் பையனா இவே? நீ கேட்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமாய் உயர்த்த போகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ நிச்சயமாய், நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் இஸ்ரவேலிலே, தேவ சமூகத்திலே, தேவ ஜனங்களுக்கு மத்தியிலும் கூட அற்புதமும் அதிசயமுமாய் காணப்படுவீர்கள். மைட்டி காட், கர்த்தர் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இப்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அப்போது நிச்சயமாய் புதிய காரியங்களை செய்வார். ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அந்த வனாந்தர மார்க்கமாய் வந்து கொண்டிருந்த தேவ ஜனங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பள்ளத்தாக்குகளே வந்து இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல பத்திரமாய் அழகாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாரே, அப்படியாய் நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் எல்லாம் இந்த கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் மைட்டி காட், நீங்க சொல்லுவீங்க எரேமியா சொன்னது போலவே சொல்லுவீங்க, ஐயா, எங்களுக்கு வந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் மகா பெரியவை. சத்துருக்கள் எல்லாம் எங்களை சூழ மதிர் போட்டு நாங்கள் முன்னேற விடாதபடி, எங்களை உயர விடாதபடி, நாங்கள் வாழ விடாதபடி தடுத்தார்களே. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்தோமே, எத்தனையோ இக்கட்டுகள், இடர்பாடுகள் எங்களை சூழ்ந்து கொண்டதே. நான் நம்பி இருந்த கணவன் எனக்கு விரோதமாய் நின்றார். ஐயா, நான் நம்பி இருந்த கணவன் வீட்டாரும் என்னை விட்டுவிட்டு என்னை தெருவிலே அவிழ்த்து விட்டது போல் விட்டு விட்டார்கள். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம், என் சகோதரர்கள் கூட என்னை அவமதித்தார்கள். யோசேப்பை போல நான் துளி குழியிலே தூக்கி எறியப்பட்டேன். என்னை ஆதரிப்பார் எவரும் இல்லாமல் இருந்தது. அடிமையாய் விற்று போடப்பட்டது போல எல்லோராலும் கைவிடப்பட்டேன். எனக்கு ஆறுதல் செய்வார் யாரும் இல்லாமல் போயிற்று. என் பெருமூச்சே என் உடலை இளைக்க பண்ணினது. என் கண்ணீர்கள் எல்லாம் என் கன்னங்களிலே வடிந்தது. ராம் முழுவதும் பகல் முழுவதும் பெருமூச்சால் இளைத்து, பெருமூச்சு விட்டு இளைத்து போனேன், தூக்கமற்று போனேன். அப்படியாய் என் குடும்பங்களிலே வந்த அநேக உபத்திரவங்களும், நான் என்ன ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து என்னுடைய பாடுகளும் கஷ்டங்களும் எனக்கு 1000 பிரச்சனைகளை கொடுத்தது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு நாளிலே எரேமியா சொன்னது போல சொல்லுவீர்கள், கர்த்தரோ எனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்த நாட்களிலே, 1000 உபத்திரவங்களும் போராட்டங்களும் எதிரிகளும் எதிர்ப்புகளுமா இருந்த காலங்களிலே கர்த்தரோ பராக்கிரமசாலியாய், மகா பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருந்தார். அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். கர்த்தரோ உங்களோட பயங்கர பராக்கிரமசாலியாக இருப்பார். உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள்.
கவலைப்படாதிருங்கள். எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலே சூழ வந்தாலும் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், உங்களுக்காக செவி கொடுக்க உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜபத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அதுபோதும். அவருக்கு தெரியப்படுத்தினீர்களே ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் நீங்க சொல்லுவீங்க, ஐயா ஐயா, எங்களுக்கு ஒரு நாளிலே நாங்கள் இப்படி எல்லாம் இருந்தோம், இப்படி எல்லாம் பாடுபட்டோம், எங்கள் கடனும் கஷ்டமும் குடும்ப பிரச்சனைகளும், என் குடும்பத்திலே என் மகளுடைய பிரச்சனை, என் மகளுடைய குடும்பத்திலே இருந்த எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு பயங்கரமான பிரச்சனையாயிருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களை அழித்துவிடும், என் மகளை என் மகனை எங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும் போல் இருந்தது. ஆனால் கர்த்தரோ எங்களோட பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னது போலவே, நான் உன்னோட கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னது போலவே எங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவரே சிதறடித்தார். ஐயா, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தரே எங்களை விடுவித்து பாதுகாத்தார். நாங்கள் எருசலேமிலே தேவ சமூகத்திலே, ஐயா, தேவனுடைய தேவ திருச்சபைகளிலே நாங்கள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம் என்று சொல்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆதலினால் எந்த சூழ்நிலையை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, அதே ஏசாயா 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கும் தடுக்கலின் கல்லும் இடறலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். ஐயா, இந்த தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட நீதியின்படி நடக்காதவர்கள் அல்லது தேவனுக்கு பயப்பட்டு நடக்காதவர்களுக்கு அவரே தடுக்கலின் கல்லும் இடறலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ கர்த்தரால் போஷிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மல்கியா 4:2 சொல்லப்பட்டபடி, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மீதும் நிச்சயமாய் நீதியின் சூரியனாய் கர்த்தர் உதிப்பார். ஐயா, அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல, நல்லா யோசித்து பாருங்க, கொளுத்த கன்றுகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மகள் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு வருகிற, அல்லது படிப்பை முடித்துவிட்டு வருகிற, அல்லது அம்மா எனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது, கர்த்தர் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நினைத்தருளினார், இப்படி ஒரு திருமணம் என் பிள்ளைக்கெல்லாம் நடக்கும் என்று நான் எந்த கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு திருமணத்தை பரலோகமே நின்று நடத்தியது போல் என் தேவனாகி கர்த்தர் நடத்தினார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு நாட்டில் போய் என் மகள் படிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் மகள் இப்படி ஒரு நல்ல ஒரு நாட்டிலே, நல்ல ஒரு தேசத்திலே சென்று ஒரு மகிமையான வேலையை செய்து இத்தனை கை நிறைய சம்பாதிப்பாள் என்று நான் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, செவியால் எவர் சொல்ல உணர்ந்ததும் இல்லை. ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு அப்பேர் கொட்ட மகிமையான காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நாளை நகைப்பீர்கள். இன்று துக்கப்பட்டு துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நாளை சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். மாற்ற
மாற்றமே இல்லை. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் மேலும் நீதியின் சூரியனாய் கர்த்தரே உதிப்பார். அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் சுகம் ஐஸ்வர்யம் இருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல, அது என்னையா கொளுத்த கன்றுகள்னா பாருங்க, அப்படியாய் கொத்த மகிமையாய் அற்புதமாய் அழகாய் உங்க பார்த்தாலே இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எப்படி இருக்கிறாங்க பாருங்க, எப்படி போறாங்க பாருங்க, தேவலோகத்து பிள்ளைகள் மாதிரி போறாங்களே. என்னையா வந்தது இவர்களுக்கு என்று நினைக்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை கொண்டு நடத்துவார். அது நிச்சயம், அதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்காக, கர்த்தராகிய ஆண்டவரே உங்களுக்காக வழக்காட போகிறவரும் உங்களுக்காக யுத்தம் செய்கிற போகிறவருமாய் இருக்கிறார். ஓ மைட்டி காட், இன்று நீங்கள் ஒருவேளை உங்கள் கையிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஐயா, இந்த மனைவியாய் அல்லது தாயாய், இந்த மனிதனுக்கு மனைவியாய் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு தாயாய் இருந்து, ஓ லார்ட், அந்த ஸ்தானம், அந்த பாத்திரம் எனக்கு கசப்பும் வெறுப்புமா இருக்கிறது. என் பிள்ளைகளை சமாளிக்க முடியவில்லை, என் பிள்ளைகளுக்கு போஷிக்க முடியவில்லை, என் பிள்ளைகளுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்ய முடியவில்லை. ஓ, என்னுடைய வீட்டிலே நான் இப்படியாய் ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒரு நாளிலே கர்த்தர் உங்கள் கையில் இருந்து நீக்கி போடுவார். நீங்கள் இனி அதன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீங்கள் குடிப்பதில்லை. ஓ, நிச்சயமாய் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒரு நாளிலே கர்த்தர் எடுத்து உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் கையிலே இருந்து எடுத்து உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களுடைய கையிலே கர்த்தர் கொடுப்பேன் என்கிறார். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். நீங்களோ சகல ஜாதிகளை பார்க்கிலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களில் இருந்து எல்லா கொடுமைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களையும் அவர் நீக்கி போடும் நாட்களிலே, ஓ மைட்டி காட், வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாய் கர்த்தரோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்யும் அந்த அற்புதமான நாளிலே உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும், ஓ புறஜாதிகள் கூட சொல்லிக் கொள்வார்கள், ஓ இவர்கள் ஆராதித்த தேவன், இவர்கள் வழிபட்ட தேவன், இவர்கள் பின்பற்றிய தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சிநேகிதியே, எப்படி நடந்தது இவைகள் எல்லாம்? நீங்கள் எல்லாம் எப்படி மாறினீர்கள்? உன் பிள்ளைகள் எல்லாம் இப்படி உயர உயர பறக்கிறார்களே, அற்புதமும் அதிசயமுமாய். எப்படி உங்களுடைய தொழிலிலே இப்படி அற்புதமும் அதிசயமுமான ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டீர்கள்? எங்கே இருந்து வந்தது இவைகள் எல்லாம் என்று கேட்கிற ஒரு கூட்டம் எழும்பும். நீங்களோ ஹல்லேலூயா, உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக, உங்கள் சபையாருக்கு முன்பாக, அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆச்சரியமும் அதிசயமுமான ஒரு விசேஷித்த தேவ ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலில் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். என்ன வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். நம்புங்கள், இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு செய்யும்படி உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். மறந்து விடாதிருங்கள், அவரே உங்களை விசாரிக்கிறவர். உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். எப்பொழுதும் ரா முழுவதும் பகல் முழுவதும் எப்பொழுதும் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அதை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். Mighty God, hallelujah. உங்களை சுற்றி
சுற்றிலும் இருக்கிற எல்லோர் கண்களுக்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களை ஏளனமாய் பார்த்த, அவமானமாய் பேசிய, உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்த, உங்களை நட்டாட்டில் விட்டுவிட்டு சென்ற, அல்லது உங்களை எனக்கு யாரென்று தெரியாது என்று மறுதலித்து விட்டு போன யாராயிருந்தாலும் சரி, அது உங்கள் உற்றார் உறவினர்களாய் இருந்தாலும் சரி, உற்ற துணையாயிருந்த கணவனாய் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, எல்லோரும் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சகல ஜாதிகளை காட்டிலும், சகல ஜனங்களை காட்டிலும், இந்த பூமியில் உள்ள சகலமான பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற, அற்புதமும் அதிசயமுமாய் உங்களை உயர்த்துகிற அந்த நாளிலே ஏசாயா சொன்னது போல நீங்களும் சொல்வீர்கள், ஐயா எத்தனையோ பாடுகளும் துக்கங்களும் அனுபவித்தோம், ஆனால் இதோ இப்பொழுதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே, தேவ சமூகத்திலே, எங்கள் சமுதாயத்திலே, ஓ சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் அவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே, இந்த முதலாம் நாளிலே, ஓ இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரிவினையும் இல்லாதபடி, எந்த மனச்சோர்வும் இல்லாதபடி, எந்த பயத்தின் ஆவியும் சந்தேகத்தின் ஆவியும், எந்த பிரிவினையும் ஆவியும் இவர்கள் குடும்பங்களை கெடுக்கவும் அழிக்கவும் வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டாகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் சக்கியமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, ஐயா யார் யார் மறுபடியும் ஒரு திருமணத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, ஏதோ ஆபத்துகளினாலே, சிக்கல்களினாலே, கூடா நட்பினாலே, தெரியாமல் அறியாமல் நடந்துவிட்ட திருமணங்களினாலே பிரிவினையோடு இருக்கிற பிள்ளைகளை இன்று நினைத்தருளுகிறோம். என் தெய்வமே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கினீரே. என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளும் தனியாய் இருந்து ஐயா கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு போய்விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காய் இறங்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிந்து போவது போல் இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யார் யார் இந்த போன்ற பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Thank you Lord. ஐயா குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள், குழந்தைகள் உருவாகி உருவாகி அழிந்து போகிற பிள்ளைகள், ஓ இது போன்ற சூழ்நிலைகள் இனியும் இனியும் இராதபடி இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி குழந்தைகள் கற்பத்திலே அழிக்கப்படாதபடி ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, யார் யார் வேலை இல்லாமல், ஐயா வேலை வாய்ப்புகள் இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் குடும்பத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஓ லார்ட் பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்களுக்கு கிடைத்த வேலைகளிலே நல்ல சம்பளங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும்படியாய் நீர் வாழாக்காமல் உம்முடைய பிள்ளைகளை தலையாக்குகிற நல்ல தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிறவர் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். இந்த சின்னவர்களை ஆயிரமும் சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்திலே இந்த முதலாம் தேதியிலே என் தெய்வமே ஐயா இது ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும், புதிய ஆரம்பம் உண்டாகட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும்.
உண்டாகட்டும். ப்ராஜெக்ட் இல்லாத பிள்ளைகளுக்கு, புதிய கான்ட்ராக்ட் இல்லாத பிள்ளைகளுக்கு, புதிய வாய்ப்புகள் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஆமென், அநேக நாட்களாய் தடைபட்டிருக்கிற ப்ராஜெக்டுகள், கான்ட்ராக்டுகள், நடக்க வேண்டிய தடைபட்டிருக்கிற தொழில்கள் எல்லாம் இன்று இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும்படியாய், இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு வெற்றியும் விடுதலையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும், எல்லா மந்திர சூனியங்களும் உடையட்டும். ஐயா, பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஐயா இவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது, இவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி விடக்கூடாது, இவர்களுக்கு இந்த வேலைகள் தொழில்கள் நடக்கக்கூடாது, இவர்கள் இந்த தொழிலை நடத்திவிட்டால் இவர்கள் பெரிய மனிதர்கள் ஆகிவிடுவார்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இவர்கள் இந்த தொழிலை நடத்திவிட்டால், இந்த வாய்ப்பு இவர்களுக்கு வந்து சேர்ந்தால் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும், சாட்சிகளாய் நின்று விடுவார்களே என்ற அச்சத்திலே புறஜாதியார் இவர்களுக்கு விரோதமாய் செய்த சதி சூனியங்கள், மந்திர சூனியங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புதிய தொடக்கம், புதிய ஆசீர்வாதம், செழிப்பு, மறுமலர்ச்சி, சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்கள் தயவுள்ள கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பார்க்கும்படியாய். ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை, புதிய வாய்ப்புகளை, புதிய வரன்களை, புதிய ஜாப் ஆர்டர்ஸை, ஆமென், புதிய கான்ட்ராக்டுகளை, தாமதமாய் இருக்கிற தொழில்கள் நடக்கிறதுனால் புதிய பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து இவர்கள் உயரே உயரே எழும்பும்படியாய், அநேகர் ஆச்சரியமாய் அண்ணாந்து பார்க்கும்படியாய், ஐயா, ஆச்சரியமும் அதிசயமுமாய் அநேகர் இவர்களை பார்த்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 1ஆம் தேதியிலே என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் அப்படியா இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இவர்கள் பிள்ளைகளும் அநேகம் ஆயிரங்களுக்கும் மத்தியிலே, அநேகம் புறஜாதிகளுக்கும் உற்றார் உறவினர் ஊராருக்கும் மத்தியிலே இந்த உலகத்திலே அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் ஆச்சரியமாகவும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதம் மட்டுமல்ல, எந்த மாதமும் இவர்கள் ஒரு நாளும் ஒரு கிருபையும் ஒரு செழிப்பும் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் குறைவில்லாதவர்களாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இந்த ஜெபம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நடு ஜாமங்களிலே ஜெபிக்கிற இந்த ஜெபம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா சாபங்கள், பரம்பரை சாபங்கள், இன்னும் எல்லா சிறையிருப்புகள் கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாய் இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தும்படியாய், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும்படியாய், ஆமென், சாதாரண நிலைமையில் இருந்து அசாதாரணமான நிலைமைக்கு கடந்து செல்லும்படியாய், ஐயா, தரை மட்டம் இருக்கிற நீங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆமென், புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்கிற கழுகுகளை போல பறக்கிற சூழ்நிலைகள் உண்டாகும்படியாய் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், ஜெபியுங்கள், அஸ்திபாரங்கள் குலுங்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நடு ஜாமங்களிலே ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், ஜெபியுங்கள். அஸ்திபாரத்தின் ஆழங்கள் எல்லாம் நடுநடுங்கும், சிறைச்சாலையின் கதவுகள் தெரிக்கும். நீங்கள் ஒரு ஆச்சரியமும் அதிசயமான மகிமையும் உன்னதமுமான உயர்வான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சேனலை நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அநேகர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீர்கள். நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க.
அன்பு தேவ பிள்ளைகளே, லைக் போட மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென்.